எல்லோருமே வயதுக்கு ஏத்தவாறு நடந்து கொள்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார்கள், "குழந்தைகள் எப்பொழுதுமே பெரியவர்களாக விரும்புகின்றன" என்று சொல்லுவார். குழந்தைகள் எப்பொழுது பார்த்தாலும், "நான் பெரிய ஆளா வந்துட்டா" அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, "நான் என்னெல்லாம் பண்ணுவேன்" அப்படிங்கிற மாரி குழந்தைகள் பேசும். ஆனா உண்மையிலேயே பெரியவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தைய பாருங்களேன் எவ்வளோ அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, எவ்வளோ இயல்பா இருக்கு, எந்த பிரச்சனையும் கஷ்டத்த பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பெரியவங்கலாம் குழந்தைகள பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர்களே தான் குழந்தைகளாக இருக்கிற பொழுது என்ன நினைப்பார்கள், "நான் பாருங்க உடனே பெரிய ஆள் ஆவணும், நானு பெரிய மனிதர்களா மாறணும்" அப்படின்னு அந்த குழந்தைகள் நினைச்சுக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த பெரியவங்களாயிட்டா ஒரு அதிகாரத்தோட இருக்கலாம், அதிகார தோரணையில இருக்கலாம், நாம எல்லாத்தையும் ஒரு மாரி மிரட்டலாம், ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைகள் நினைப்பதால தான் நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு வருது. ஆனா பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறாங்க, குழந்தைகள் மாரி இருந்தா நல்லாருக்கும், குழந்தைங்க பாருங்க இப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏனென்றால், நீங்கள் எந்தெந்த சூழலில், எந்தெந்த வயதில் எப்படி இருக்க வேண்டுமோ, அப்படி இருப்பதற்கு ஆசைப்படுகிற மனிதர்களால் தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உள்ளபடியே அப்படி முடியுமா அப்படின்னா, முடியாது. ஏன்னா, அந்தந்த வயசுல எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான கல்வி முறைகள்லாம் நம்ம இடத்துல இருக்கா அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா, நம்ம குழந்தைகளா இருக்கும்போது குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்கும். அந்த கேள்வி கேட்கறத நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைகள் இடத்துல மட்டுப்படுத்துவோம். கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. கம்முனு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்கிற நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரியவங்களா ஆனதுக்கப்புறம், ஏதாவது நீங்க ஒரு மகிழ்ச்சிக்காக ஏதோ நீங்க வேலைய செஞ்சீங்கன்னா, "என்ன சின்ன குழந்தை மாரி நடந்துக்கிறீங்க நீங்க. நீங்க என்ன சின்ன குழந்தையா நீங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் வயதிற்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு புது புத்தி இருக்குது. அந்த புது புத்தியில் நீங்கள் நடந்து கொண்டால் தான் உங்களை மனிதர்களாகவே மதிப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்றளவும் நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றீர்கள் என்று சொன்னால், இன்னும் கூட இங்கே உயர்மட்ட சமூகம் என்று சொல்லப்படுகிற இடத்தில், இந்த குழந்தைங்க பண்ற மாரிலாம் பண்ணுங்க. எக்சர்சைஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கலாம் எப்படி கை கால ஆட்டிக்கிட்டு, இப்படி சிரிச்சுக்கிட்டுலாம் எக்சர்சைஸ் பண்ணுங்களா, அந்த மாரியான ஒரு எக்சர்சைஸ் எல்லாம் கூட பெரியவங்களுக்கு சொல்லி தராங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கான வரைமுறைகளை இந்த சமூகம் ஒன்று வகுத்து வைத்திருக்கிறது. அதன்படி இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். பொதுவாக மனிதர்கள் தங்களை தாங்களாக உணர்கிற பொழுது, மகிழ்ச்சியை எந்த வடிவத்தில் வேணாலும் நாம் வெளிப்படுத்தலாம். அது இந்த சமூகத்திற்கும், சக மனிதர்களுக்கும் அல்லது எதிரில் இருப்பவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலையோ அல்லது ஒரு அருவருப்பையோ தராத எல்லா வகையான மகிழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் எந்த வயது ஒத்திருக்கிறீர்களோ அந்த வயதிற்கு ஏற்ற மகிழ்ச்சியை நீங்கள் அடைவதுதான் உங்களுக்கு சரியாக இருக்குமே ஒழிய, மாற்றி மாற்றி குழந்தையாக இருக்கும்பொழுது பெரியவர்களாகவும், பெரியவர்களாக இருக்கும்போது குழந்தைகளைப் போலவும் இப்பொழுது நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால், அது இந்த சமூக நடைமுறைக்கு ஒத்து வராது என்பதால், உங்களுக்கு எது தேவை, எது மகிழ்ச்சி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, அது மற்றவர்களுக்கு இடையூறில்லாத வகையில் நீங்கள் நடந்து கொள்கிற பொழுதுதான், நீங்கள் உங்களை உங்களாகவே பார்க்க முடியும் என்பதுதான் அடிப்படை